20 பஸ் ஸ்டாண்டெல்லாம் 20-25 வருஷம் ஆச்சு. இப்போ கட்டி ஒன்று எல்லாருக்கும் இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்டு வேணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும். அப்போ தான் ஒரு அதிகாரி எனக்கு சொன்னார், நீங்கள் ஏன் இடம் போய் தேடிட்டு இருக்கீங்க, மாநகராட்சி இடமே 500 ஏக்கருக்கு வாங்க அப்படின்னு. அப்போ போய் பார்த்தோம், 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு மாநகராட்சி இடம் 3 வழி இருந்தது. சரின்னு தலைவர்கிட்ட சொன்னேன். தலைவர் 1000 கோடி கொடுத்தார். தலைவர் 1000 கோடி, 480 கோடி பஸ் ஸ்டாண்டு, 130 கோடி டெர்மினல், 230 கோடி மார்க்கெட்டு கொடுத்தாங்க. அது இல்லாமல் ஒரு 200-300 கோடி ரூபாய்க்கு சிமெண்ட் சாலை கொடுத்தார். 1000 கோடி தலைவர் 1000 கோடி கொடுத்ததுனால, அது இல்லாமல் ஒரு பெரிய மால் ஒன்று கொடுத்துருக்காரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அது இல்லாமல் 350 கோடி ரூபாயில் ஐடி பார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாம் அந்த இடத்துலையே வருது. ஐடி பார்க் வேலை வாய்ப்பு வரும். வரும்போது இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக கட்டணும். ஏன்னா சென்டர் 7 என்ஹெச்சும் சேர்கிற இடம், 7 தேசிய நெடுஞ்சாலைகளும் சேர்கிற இடங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்கிறது நம்ம ஆரம்பத்திலேயே தலைவர்கிட்ட கேட்டால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு தலைவர் உத்தரவு கொடுத்தாங்க. அதனால தான் அது பண்ண முடிஞ்சது. அது கண்ணு தேர்தல் இப்போ இந்த வருஷம் நம்ம இருக்கிறதுக்குள்ளேயும் தளபதி கையில் திறக்கணுங்கிறது என்ன எனக்கு. அதனால் அதை திறந்தோம். அது இருக்கிறதுல நல்லா அமைஞ்சிக்கிட்டுது. எந்த காரியங்கள் செய்யலாம்னு இயற்கையாக அமையிறது ஒன்று இருக்குது. எல்லா சாலைகளும் வந்து சேர்றது இயற்கையாக நல்லபடியாக அமைஞ்சிக்கிச்சு. நேற்று மட்டும் ஒரு நேரம் வந்து எங்களுடைய அதனுடைய கணக்கு அதில் 4.5 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு போகலாம் வரலாம். நேற்று ஆரம்பித்த முதல் நாளே 1.5 லட்சம் பேர் வந்துட்டாங்க. 1.5 லட்சம் பேர் வந்துட்டாங்க. எல்லா ஊரையும் கனெக்ட் ஆகிற இடம். ஆமாம்.